வணக்கம் சார். தேனி மாவட்டம் பழனிச்சேரிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த சுகதேவத்தில வந்து கடந்த 40 வருடமா வந்து என் குடும்பம் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு. கடந்த 4 வருடத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பஞ்சாயத்து போர்டுக்கு அலுவலகத்துல சேர்ந்து பிளான் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டினேன். சரிங்களா? 4 வருஷம் வந்து பிளான் அப்ரூவல்னு கரெக்ட்டா இருந்துச்சு. இப்ப வந்து பழனிச்சேரிப்பட்டி நிர்வாகமும், ஆ பேரூராட்சி தலைவர் என்ன சொல்றாரு, இந்த மாரி வந்து திமுக அதிகமா இருக்கு இந்த தெருவுல. சுகதேவ தெருவுல வந்து திமுக தொண்டர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. நீங்க என்ன பண்ற அனைவரையும் கூட்டிட்டு என்னுடைய கட்சிக்கு நான் மாறின கட்சிக்கு வந்து குடும்பத்தோட வந்து இணைஞ்சிருங்க. அப்படி இணையலைன்னா உன் குடும்பத்துக்கும், உன்னை சார்ந்தவங்களுக்கும், உன் தெருவுக்கும் ரோடே போட மாட்டேன் அப்படின்ட்டு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம, எந்த ஒரு கள ஆய்வும் மேற்கொள்ளாம வந்துகிட்டு நோட்டீஸ் குடுக்குறது, அ துப்புரவு பணியாளர வீட்டுக்கு அனுப்பி, இந்த மாரி வந்து பிசிஆர் கேஸ்ல வந்து தூக்கி உள்ள வச்சு விட்டுருவேன். அந்த மாரி வந்து துப்புரவு பணியாளர வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு, நாங்க நாங்க 2 பேரும் வெளிய போயிடுறோம். வேலை விஷயம் வெளிய போயிடுறோம். வீட்ல வந்து பெண்கள் தனியா இருக்காங்க. வந்துகிட்டு அவங்கள வந்து தொந்தரவு பண்றது, துன்புறுத்துறது, சரிங்களா? இந்த மாரி நீ வந்து குடும்பத்தோட வந்து நான் மாறுன கட்சிக்கு நீ மாறலைன்னா, திமுகலேருந்து நீ எல்லாம் விலகி, நீங்க எல்லாம் என்ன பண்றணும், மொத்தமா வந்து நான் இப்ப இணைஞ்சிருக்க கட்சியில வந்து மொத்தமா குடும்பத்தோட தெருவாரத்துல கூட்டு வந்து இணையணும். இணையலன்னா, உங்க சுகதேவ தெருவுக்கு வந்து ரோடே போட மாட்டேன். இந்த சுகதேவ தெரு ரோட வந்து ஆலோ பிளாக் கல்ல பேர்த்தெடுத்து வந்து 6 மாசம் ஆச்சு சார். இப்ப வரைக்கும் இந்த ஒரு தெருவுக்கு மட்டும் போடல சார். பழனிச்செட்டியூர்ல 15 வார்டு இருக்கு சார். 15 வார்டுல எல்லா தெருவுக்கும் வந்து ரோடு போட்டாச்சு சார். சிமெண்ட் சாலை வந்து அமைச்சாச்சு. இந்த பிசி வீட்ல இந்த சுகதேவ தெரு ஒரு தெருவுக்கு மட்டும் சிமெண்ட் சாலை அமைக்கல. அது என்னன்னு விஷயமா நாங்க வந்து நேரடியா வந்து ஏடிய பார்க்க போனோம். ஈஓ பார்த்து முறையா பெட்டிஷன் குடுத்தோம். யாரும் எந்த இதுவும் கண்டுக்கல. அப்ப ஈஓ பார்த்து பேசுறப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாரி வந்து நீங்க பணம் லஞ்சம் குடுக்கணும். லஞ்சம் குடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா சேர்மனோட குறைய நீங்க நிறைவேற்றுங்க. சேர்மன் என்ன சொல்றாரு, கட்சியில என்ன சொல்றாரு, அவரு எந்த கட்சியில இருக்கோ அந்த கட்சியில வந்து குடும்பத்த இணைக்க சொல்றாருல்ல. திமுக விலகி நீங்க உங்க திமுக தொண்டர்லாம் கூட்டு வந்து என் கட்சிய இணைக்க சொல்றாருல்ல. அத இணைங்க. இல்லைன்னா எனக்கு லஞ்சம் குடுங்க அப்படின்னு ஏடி ஆபீஸு, ஈஓ அம்மா, பழனிச்செட்டிப்பட்டி பஞ்சாயத்துக்குள்ள வேலை செய்ற நிர்வாகிகள் அனைவரும் வந்து டெய்லி எங்கள துன்புறுத்துறாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இது மூலமா வந்து எங்களுக்கு வந்து தற்கொலைக்கு தூண்டுறாங்க. நாங்க ஒரு வேலைய வெட்டி எங்கேயும் வெளிய போக முடியல, வர முடியல. ஓகேங்களா? எப்ப பார்த்தாலும் துப்புரவு பணியாளர வீட்டுக்கு அனுப்பி, ஏதாவது சம்மந்தம் இல்லாம, எங்களோட அனுமதி இல்லாம, எங்களுக்கு ஒரு முன் அறிவிப்பு இல்லாம, வீட்ல வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு எத்தன வருஷம் நாங்க பயந்துட்டு இந்த ஊர்ல வாழ்றது? சொல்லுங்க. ஒரு இது அடிமட்ட திமுகவோட அடிமட்ட தொண்டனா இருந்தது தப்பா சார்? சொல்லுங்க. சார் அப்படியே ஒண்ணு சொல்லுங்க. நாங்க மட்டும் பாதிக்கப்பட்டது இல்லாம இந்த தெருவே பாதிக்கப்பட்டது. இதனால இப்ப என்ன என்ன தெரிய வருதுன்னா, நாங்க மட்டும் பாதிக்கப்படாம, இந்த சுகத தெருவு முழுக்க மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுறாங்க. இதனால அந்த மக்களுக்கூட அன்றாட வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து பாதிக்கப்படுகிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தெருவுல வந்து அதிகமா குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, கர்ப்பிணி வந்து 2, 3 பேர் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க. இப்ப ஏறி இறங்குறப்ப நெறைய பேர் கீழ விழுந்துர்றாங்க. இத பத்தி நம்ம நேரா போய் சேர்மன்ட்டு இவரு பேரூராட்சி நிர்வாகத்துல போய் முறையிட்டோம்னா, ஓப்பனா கேட்குறாங்க. லஞ்சம் குடுங்க, பணம் குடுத்தா வேலை ஆகும். பணம் குடுத்தா வேலை ஆகாது. நாங்க இவ்வளோ செலவழிச்சு வந்திருக்கோம். அவங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். நாங்க போட்டோ எடுக்க வேணாமா? அப்படின்னு ஓப்பனா கேட்குறாங்க சார். அங்க பழனிச்செட்டி பேரூராட்சி போய் எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கு. அங்க போனாவே வந்து ஆதரவாளர வச்சுக்கிட்டு, துப்புரவு பணியாளர வச்சுக்கிட்டு, எங்கள வந்து மிரட்டுறாங்க. பிசிஆர் கேஸ் தூக்கி உள்ள வச்சு விடுறேன், அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க சார். ஓகே. தேங்க் யூ. நான்